அடுத்ததா 3ஆம் படை வீடான பழனியின் சிறப்புகள் என்ன மேம்? சந்தானா நெல்லி மாவாளா தென்னை சரியான மாதுளை கொய்யா விந்தாயாதான மல்லிகை முல்லை விச்சு தீர நந்தியாவட்டோ அந்தி மல்லிகையும் அடுக்கும் மல்லிகையும் அழகியா செண்பக ரோஜா நந்தாவனங்கள் சோந்தும் மே இளங்கும் நகரவாழ் பழனி ஆண்டவனே. ஆமாங்க, நம்ம பழனியை பற்றி தான் பார்க்க போகிறோம். பழனி அப்படின்னாலே சித்தர்கள் வாழக்கூடிய பூமி, பழம் நீ ஞானத்தை கொடுக்கக்கூடிய இடம் இந்த பழனி. இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பழனி மலையுடைய சிறப்பு என்ன அப்படின்னாலே முதல் நம்ம பார்க்குறது நவபாஷாணத்தினால் செய்யப்பட்ட முருகப்பெருமான் தான். தீராத நோய்களையும் தீர்த்தருளக்கூடியவன் நம்முடைய முருகப்பெருமான். இந்த நவபாஷாணத்தில் செய்யப்பட்ட முருகனுடைய சிலை மீன் செதில்களை போன்ற அமைப்பாக இருக்கும். அதில் நீங்கள் எதிர்ப்புறத்தில் செஞ்சீங்க அப்படின்னா கையில் கிழிசி ரத்தம் வந்துடும். தீராத நோய்களை தீர்க்கக்கூடிய தன்மை நவபாஷாணத்தினால செய்த முருகப்பெருமானுக்கு நம்ம போகர் நமக்காக அருளியிருக்கார். அடுத்ததா இது மலையினுடைய சிறப்பு பழனின்னு சொல்றோம். அந்த ஊருன்னு பார்த்தோம்னா திரு ஆவினன்குடி. திரு அப்படிங்கிறது மகாலட்சுமியையும், ஆ என்பது பசுவையும் அதாவது காமதேனுவையும், இனன் அப்படிங்கிறது சூரியனையும், கூங்கிறது பூமாதேவியையும், டி அப்படிங்கிறது அக்னியையும், இந்த ஐவரும் வணங்கிய ஸ்தலம் அப்படின்னு குறிப்பிடப்படுது. இங்கே வணங்கியதால் அவர்களுடைய பாவம் தீர்க்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு திருவாவினன்குடியில் நக்கீரர் இருக்காரு, அருணகிரிநாதர் இருக்காரு, மேலும் இங்கே மங்கள சனீஸ்வரர் இருக்கிறாரு. இவர்களையெல்லாம் வழிபாடு செய்யும் பொழுது தீராத நோய்களும் தீராத பிரச்சனைகளும் தீர்க்கும். ஏழரை சனி, அஷ்டம சனி, உங்களுக்கு என்ன விதமான தொந்தரவுகள் இருந்தாலும் சரியே இங்கே அழகாக சனி பகவானை வழிபாடு செய்யும் பொழுது மிகப்பெரிய வளர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். நம்முடைய பழனி மலையில் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்கக்கூடிய அந்த 15 நாட்கள் இருக்கு இல்லையா, அந்த நாட்களில் இந்த பழனி மலையில் இருக்கக்கூடிய கடம்ப மலர்களுடைய சீசனாக இருக்கும். இந்த இடத்திற்கு கடம்ப வனம் அப்படின்னே ஒரு பேர் இருந்துச்சு. அந்த காலகட்டத்தில் இந்த அக்னி நட்சத்திரம் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் அந்த உஷ்ணத்தை தாங்கக்கூடிய உடல் நமக்கு இருக்கணுங்கிறக்காக அந்த கடம்ப மலரை கையிலும் தலையிலும் ஏந்தி கொண்டு நம்ம பழனி மலையை கிரிவலம் வரக்கூடிய பழக்கம் இருக்குது. இன்றைக்கும் இந்த அக்னி நட்சத்திர நாளில் பாருங்கள், அந்த அதிகாலை பிரம்மமுகூர்த்த நேரத்தில் பழனி மலையை கிரிவலம் வரக்கூடிய நபர்கள் நிறையா பார்க்கலாம். இது நாள் வரைக்கும் உங்களுக்கு தெரியாமல் இருந்தாலும் பரவாயில்ல, இந்த அக்னி நட்சத்திர நாளில் கடம்ப மலர்கள் அந்த டைமில் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த மலர்களை வைத்து கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த பிரம்மமுகூர்த்த நேரத்தில் பழனி மலையை நீங்கள் கிரிவலம் வருவது மிகச்சிறந்த உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கும். ஏன்னா அந்த டைமில் தான் மலையை சுற்றி இருக்கக்கூடிய சித்த புருஷர்கள் அனைவருமே முருகனை தரிசிக்க வருவதாக ஒரு ஐதீகம். இறுதியாக பார்த்தோம் அப்படின்னா பழனி மலையினுடைய ஒரு முக்கியமான சிறப்பு என்னென்னா, பழனி மலையினுடைய அடிவாரத்தில் ஒரு இஸ்லாமியர் பூக்கடை வச்சுருந்தார். அவர் ஒரு மிகப்பெரிய தமிழ் புலவர், வித்வான். அவர் தமிழ் மீது அளவு கடந்த பக்தி. தமிழ் மீது பக்தி இருந்தால் தமிழ் கடவுள் மீதும் அது மாறுமா இல்லையா? அந்த தமிழ் கடவுளான முருகப்பெருமான் மீதும் பக்தி வந்தது. அவரால் எழுதப்பட்டது தான் பழனி ஆண்டவர் மாலை. காதர் மைதீன் அப்படிங்கக்கூடிய இஸ்லாமியர் தான் அந்த பாடல் எழுதியிருக்காரு. அந்த பாடலுடைய முதல் பாடல் அவ்வளவு அருமையான பாடல். அன்னையின் இடத்தில் பிள்ளைகள் எழுது அடிக்கடி வாழும் மேகழ்க என்ன விசாரம் இருந்தாலும் அகற்றி எடுத்துமே பசியாற்றி நார்வோள் உண்ணாயும் அதுபோல் எண்ணியே யானும் உரை தேடும் முறைகாலை கேட்டு என்னை ஆதரித்து ரட்சிப்பாய் நீயும் இறைவனே பழனி ஆண்டவனே அப்படின்னு அழகான முதல் பாடல் ஆரம்பிச்சிருக்காருங்க. ஜாதி மத பேதம் அனைத்தையும் கடந்த தாய்மை உணர்வு. அந்த தாய்மைக்கு நிகராக பழனி முருகனை ஒப்பிடுகிறார். தாய் எப்படி தன்னுடைய குழந்தையை பசியறிந்து உணவு ஊட்டுவாளோ அதை போல நீ உன்னுடைய தாய் உன்னை நான் தேடி வந்திருக்கிற அப்படின்னு சொல்லாமலே குறிப்பறிந்து செய்யக்கூடிய ஒரு குறிப்பானவனாகத்தான் முருகனை எங்க பார்க்கிறார். அப்போ நம்மளுக்கு தமிழ் பக்தி அப்படிங்கிறது ஜாதி மத பேதம் அனைத்தையும் கடந்து இங்கே நிற்குது பழனி மலையில் அப்படிங்கிற விஷயம் நமக்கு அழகாக புலப்படுகிறது. அதனால் அனைவரும் முருகப்பெருமானுடைய வழிபாடு செய்யுங்க. முருகப்பெருமான் அப்படிங்கிறவர் பாடலுக்காக இசைக்காக மயங்கக்கூடியவர். அவரை அழகாக அவருடைய மந்திரங்களை சொல்லி பாடல்களை சொல்லி வழிபாடு பண்ணுங்கள். அவருடைய பரிபூரணமான அருளுக்கு பாத்திரமாகுங்கள். ரொம்பவே சிறப்பாக நம்மளோட சிறப்பு விருந்தினர்கள் அறுபடை வீட்டினுடைய ஒரு திருக்கோவிலோட சிறப்புகளை ரொம்பவே அற்புதமாக சொல்லியிருக்காங்க. இன்னும் நீங்கள் அறுபடை வீடுகள் இன்னும் போய் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு தடவையாச்சும் போயிட்டு வாங்க. ஏன்னா இந்த கோவில்களுக்கு போயிட்டு வரும் பொழுது
உடல் ரீதியாகவும் சரி, மன ரீதியாகவும் சரி, பொருளாதார ரீதியாகவும் சரி இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களும் நீங்கி சந்தோஷமான வாழ்க்கை வந்து நம்ம முருகப்பெருமான் வந்து அளிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஏற்கனவே கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். ஸோ தொடர்ந்து சுவாரஸ்யமான ஜோதிடம் மற்றும் ஆன்மீக ரீதியான விஷயங்களை பார்க்க நம்ம ஆஸ்ட்ரோ தமிழா சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.